ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பெரிய மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். அதை விட வந்து ஒரு மீல் மேக்கர், கேரட், ஒரு 5 பீன்ஸு, ஒரு கை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ், 1/2 கிலோ வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இது வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து தாளிக்கிறதுக்கு நெய், தயிர், லெமன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டுமே நல்லா சூடான உடனே சோம்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா உள்ள ஐட்டம்ஸ் போட்டுக்கிறேன். அதோட ஒரு 4 முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ எல்லாம் இருக்குது அதில். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம், இது வந்து 1/2 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வதங்கக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருகிடாமல் நல்லா கிளறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பாதி புதினா, பாதி கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் பிரியாணிக்கு. வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றி பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மீல் மேக்கர், இது வந்து பெரிய மீல் மேக்கர். இது தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கணும். பாதி கேரட், 1 கேரட், 5 பீன்ஸ், 1 கை அளவு பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதை கலந்து விட்டுறணும். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நான் வந்து அதை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து காய் வதங்கியிருக்கு. இப்போ நான் தூள் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லா தூளையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சு கலந்து விடணும். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு, இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால தான் இப்படி அரைச்சி சேர்க்குறது. நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே நான் வந்து இந்த டம்ளர் தான் ரைஸ் எடுத்தேன். 4 டம்ளர் ரைஸ்க்கு 8 கப் தண்ணி நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். இப்போ 1 டம்ளருக்கு 2 கப் தண்ணி நான் வந்து இதில் சேர்க்குறேன். 8 கப் தண்ணி நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது வந்து கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி நம்ம சேர்த்துடலாம். இது வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன்.
அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் பிழிஞ்சிட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக அதுமாதிரி நல்லா வந்து நல்லா இப்படி சுண்டி வரணும். வந்த உடனே மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். ஒரு மூடி வச்சுட்டு கரெக்டான மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வைக்கணும். வச்சுட்டு மேலே நான் வந்து சுடுதண்ணி வைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருந்துருச்சு. இப்போ வந்து நான் தம் எடுக்கிறேன். நமக்கு நல்லா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு கீழேருந்து அரிசியை மெதுவாக எடுத்து விடணும். ரைஸை கீழேருந்து சாப்பாடை கொஞ்சம் நல்லா மெதுவாக எடுத்து விடணும். நல்லா டேஸ்ட்டாக அரிசி உடையாமல் வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. அடி பிடிக்காமல் வந்திருக்கு பிரியாணி. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.